இப்போது நேற்று என்ன ரிசல்ட்டு 857 இல்லைங்களா? 857 ரிசல்ட்டு. நம்ம பாருங்கள், இந்த ஏபிபிசிஎஸ்சியில் மட்டும் நமது கண்டிப்பாக என்ன ஆகிடும், அந்த நம்ம எடுக்கிற வர்ற நம்பர் ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்மளது நம்பர் வந்துடும் இல்லைங்களா? 86 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 85க்கு. அதே மாதிரி பாக்ஸு பாருங்கள் இல்லைங்களா? நான் கொடுத்த பாக்ஸ் ஒரே பாக்ஸ் தான் கொடுத்தேன். நீங்கள் போட்டிருந்தா 817ன்னு பாக்ஸில் வந்திருக்கு இல்லைங்களா? இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பரில் போயிடுச்சு. ஃபுல் ப்ரைஸ் அடிச்சிருக்கலாம். அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு லாஸ்ட் மினிட் இதை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன், ஒரு செட்டு. ஓகேங்களா? அதாவது 175 நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் பண்ணால் 157 வந்திருக்கும் இல்லைங்களா? பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? கடைசி நேரத்தில் நான் வந்து மெம்பர்ஷிப்புக்கு அப்டேட் நம்பர் பார்த்துட்டு நாங்கள் எடுத்த நம்பரை அது பாக்ஸ் பண்ணி ஒரு செட்டு கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்புக்கு. ஸோ 157 வந்து உட்காந்துருக்கும் இல்லைங்களா? ஸோ பரவாயில்ல, நேற்று மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் அதில் பார்த்தவங்களுக்கு. இருந்தாலும் 817 இந்த பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 857 பாருங்கள், 8க்கு பவர் 3 சைபருக்கு பவர் 5, 8க்கு பவர் 3 சைபருக்கு பவர் 5, 8 பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 8 சைபருக்கு 5 இல்லைங்களா? 857 இல்லைங்களா? நம்மளுக்கு போனால் இப்படி தாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் போகும். பட் நம்ம கண்டிப்பாக அடிக்கிறோம், எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கு தெரியும் டியர் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி நல்ல நம்பர் வேணும், கடைசி நேரத்தில் முக்கியமான நம்பர் வேணும். டியர் 3 ஷோவும் இருக்குது, சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வேணும், அப்டேட் நம்பர் ஓகேங்களா? லாஸ்ட் மினிட்ல எனக்கு அப்டேட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, நீளமாக போட்டிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த போன லாஸ்ட் மந்தோட ரிசல்ட்டு தான் ரெட் கலர் பாக்ஸ் ப்ளஸ் என்ன போட்டிருக்கேன் கீழே எல்லோ கலர் பாக்ஸ், 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். இதை கவனமாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கும் எந்த பேட்டர்னில் வருதுன்னு தெரியும். இப்போது இந்த பாக்ஸை நான் வந்துட்டு மார்க் பண்ணுறது மட்டும் கவனிங்க, அப்படியே மார்க் பண்ணுறேன் கவனிங்க. இங்கே ஒரு 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 ரிசல்ட்டு விட்டு ஒரு ரிசல்ட்டு மார்க் பண்ணுறோம் ஓகேவா? அப்படியே அதை கவனமாக கவனிங்க. ஒரு ரிசல்ட்டு விட்டு ஒரு ரிசல்ட் மார்க் பண்ணிகிட்டே வரேன் ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க, அப்படியே பாருங்கள், மறுபடியும் மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே சரிங்களா? இப்போது என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிசல்ட்டு விட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா? இப்போது இதை எப்படி பார்க்கணுன்னா, இதை கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேவா? இதை கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேவா? இப்போ இதை டெய்லி பேஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இது 1 டே விட்டு 1 டே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னா, கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டாக நம்ம இந்த 805 பார்ப்போம் ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு டே விட்டு 1 டே விட்டு 1 டே அடிச்சு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த 1 வீக்காக எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் மேட்ரு. இப்போ இந்த 805 இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த 805 இங்கே இருக்குது. நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 805க்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 8 சைபரும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கவனமாக கவனிங்க, இந்த லைன் எப்படி வருதுன்னு கவனிங்க. அப்போ தான் நாளைக்கு ரிசல்ட்டு சூப்பராக எடுக்க முடியும். அப்போது இது என்னாச்சு, இது பாஸ் ஆகிருக்கு, 8 சைபர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஒரு நாள் விட்டுட்டோம், அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் என்ன இருக்குது, 518 இருக்குது. அப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம், 518க்கு இங்கே என்னங்க பார்க்கலாம், இங்கே 625 இருக்குது இல்லைங்களா? அப்போது 5 மட்டும்தாங்க பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்படியே கவனமாக கவனிங்க. அடுத்தது மறுபடியும் 1 டே விட்டுட்டு மறுபடியும் என்ன பார்க்கலாம், 778ன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா? 778க்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 2க்கு 7, 7க்கு 7 77 அங்கே இருக்கிற மாதிரி எங்கேயும் இருக்குது 77 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்போது இங்கே 778, அங்கே என்ன இருக்குது பாருங்கள், 672 இங்கேயுமே பாஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 1 டே விட்டுறலாம், 1 டே விட்டுட்டு இதை விட்டுருவோம். இப்போ அடுத்து என்னங்க இருக்குது, 618 இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கே போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு ரிசல்ட்டு. 618க்கு நமக்கு என்னங்க இருக்குது, சைபர் 38, அங்கே 18, இங்கே சைபர் 8 ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே அதாவது நம்பர்னு ஒன்று வராமல் இல்லவே இல்லை. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்பர் அடிக்கிறான், புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே சைபர் 8 இருக்குது, இங்கே 18 இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா? அடுத்தது வாங்க, இங்கே என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான், அடுத்தது 851ன்னு அடிச்சிருக்கான் இல்லைங்களா? அப்போ அந்த 851க்கு அடுத்த ரிசல்ட் என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 901. அப்போது இங்கே என்ன இருக்குது, 851, இங்கே என்னங்க 901. அப்போ எழுதலாமா, 851 901. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்து என்னாச்சு, இப்போது பிசி உட்காந்துருச்சு. புரியுதுங்களா? பிசி பாருங்கள் 51 சைபர் 1 அப்படியே பவரில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த லைனை இம்பார்ட்டண்ட்டாக காமிக்கிறேன். அடுத்தது வாங்க, மறுபடியும் இந்த 851க்கு அடுத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான், 449 அடித்தாங்க. புரியுதுங்களா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு ஒரு நாள் கேன்சல் விட்டுட்டு அடுத்த நாள் பார்ப்போம் என்னங்க இருக்குது, 849 இங்கே என்ன அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா?
449 இங்கே என்ன இருக்குது 849. மாற்றி பார்த்தா என்னங்க பார்க்கலாம் 349 இங்கே 449. புரியுதுங்களா எந்த அளவுக்கு க்ளோஸாக நம்ம பார்த்து எடுத்திருக்கோம் அப்படின்னு புரியுதுங்களா? ஸோ 849 இங்கே 449. ஸோ புரியுதா எந்த அளவுக்கு அவன் எடுத்திருக்கான்னு புரியுதுங்களா? க்ளோஸாக வந்திருக்குன்னு புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் 349 அங்கே 449 அர்த்தம் இல்லைங்களா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிசல்ட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டே விட்டுறலாம். விட்டுட்டோம்னா என்ன பார்க்கலாம், இங்கே என்னங்க பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குது 807 இருக்குங்க. புரியுதுங்களா? நம்ம இதே மாதிரி ஒன் டே விட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஒன் டே விட்டு ஒன் டே தான் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ இங்கே 807 இந்த பாக்ஸில் இருக்குது. நமக்கு என்னங்க ரிசல்ட் அடித்தோம் அதே மாதிரி பார்த்தா என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள் 857. புரியுதுங்களா? ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எந்த அளவு கொண்டு வந்து 2 நம்பர் ஸ்டார்ட் ஆகி பவரில் வச்சு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வச்சு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், இப்போ 3 நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ இங்கே 807 இருக்குது. எங்கே இருக்குது 807? இந்த ஒன் டே விட்டு பார்த்தா 807 இருக்குது. இங்கே என்னங்க இருக்குது 857 இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பி போர்டை மட்டும் பவர் பண்ணி அப்படியே ரிசல்ட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரியுதா எந்த பேட்டர்லாம் எடுத்துருக்கான்னு புரியுதுங்களா? ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு மேலே நமக்கு இந்த ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. அப்போ நமக்கு என்ன புரியுது, இந்த பேட்டர்ன் அதாவது இந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கிற நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கிற நம்பரை அடிச்சிருக்கான். அதாவது ஒன் டே விட்டு ஒன் டே எடுத்து அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இருங்க அழிச்சிருவோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 807க்கு அடுத்த நாள் என்னங்க நம்பர் இருந்துச்சு, 807க்கு அடுத்த என்னங்க நம்பர் இருந்துச்சு பாருங்கள் 730 தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த 730 நம்ம பார்க்கணுமானா பார்க்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ 807 பார்த்துட்டோம். அப்போது 807 பார்த்துட்டோம். அப்போ இந்த 730 விட்டுடணும். அடுத்து என்னங்க பார்க்கணும், இந்த 784 தாங்க பார்க்கணும். புரியுதுங்களா இப்போ கான்செப்ட்டு? இப்போ நம்ம என்ன பார்க்கணும், 784 தான் பார்க்கணும். ஓகேங்களா? மே 1 லீவு. ஸோ புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு 784 பேஸ் பண்ணி நம்பர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அதிகம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்களே கண்கூட பார்த்துட்டீங்க எந்த அளவுக்கு லைன் வந்திருக்குன்னு. புரியுதுங்களா? ஸோ இந்த 784 பேஸ் பண்ணி தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது நம்பர் எடுக்கிறதுக்கு. ஸோ 784 அப்படிங்கிறப்போ 2ஆம் தேதி இங்கே இருக்குது இல்லைங்களா, 2ஆம் தேதி இல்லைங்களா? அப்போ 2ஆம் தேதிக்கு இந்த 84 34 ஆல்ரெடி பாருங்கள் 1ஆம் தேதி போன மாதம் 443 வச்சுருக்கான். அப்போது நீங்கள் போன மாதம் 2ஆம் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 980 இருக்கும். அதுக்கு முன்னாடி மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 789 இருக்கும். அப்போ மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கும் இங்கே பாருங்கள் 89 காமனாக வந்திருக்கும். புரியுதுங்களா? மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கும் ஏப்ரல் மந்த்து 2ஆம் தேதிக்கும் காமனாக 89 வந்திருக்கும். அப்போ ஏப்ரல் மந்த் 1ஆம் தேதிக்கும் மே மந்த் 2ஆம் தேதி அதாவது நாளைக்கும் இல்லைங்களா இந்த 43 காமனாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 43 34 இல்லைங்களா? 41 34 ஏன் சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு? இங்கே என்னங்க இருக்குது 84 இருக்குது. அப்போது பவர் என்னங்க 34 பவர் என்ன 89 84 34. அப்போ நாளைக்கும் என்ன தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஏப்ரல் மந்த் 1ஆம் தேதி பேஸ் பண்ணி தான் இங்கே நம்பர் வைக்க சான்ஸ் இருக்குது. இது ஒரு சான்ஸு. இங்கே என்னங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் 84 காமனாக ரெண்டுக்கு இருக்க காமனாக நம்பர் என்னங்க 34 84. புரியுதுங்களா? இங்கே இயர்லி சார்ட் வச்சுருக்கேன். 2012 26 வரைக்கும் எந்த மாதிரி பேஸில் நம்ம அடிச்சுட்டு வரான் நம்பரை அப்படின்னு நான் கவனமாக கவனிங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றோட ஒன்று எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த மாதிரி பேட்டர்ன் இது வருதுன்னு கவனமாக கவனிங்க. அப்போ தான் அந்த பேட்டர்ன் நாளைக்கு நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் 1ஆம் தேதி அன்னைக்கு 901 அதான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2012 இதே டேட்டுக்கு 901 அடிச்சிருக்கான் இல்லைங்களா? 901 அடிச்சிருக்கான். அந்த 901 நீங்கள் ஏசியை மட்டும் பாருங்கள். ஏசியில் 91 இருக்குது. அது 9க்கு பவர் பண்ணால் 6, 1க்கு பவர் பண்ணால் 6. அப்போ 66ன்னு ஏசியில் வருது. அடுத்த வருஷம் பிசியில் பாருங்கள் 66 வச்சுருப்பான். புரியுதுங்களா? அப்படியே லைன் ஸ்டார்ட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், கவனமாக கவனிங்க. அப்போது 66ன்னு அடுத்த வருஷம் பிசியில் வச்சுருக்கான். அந்த 66 ஃபுல் பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் 66 ஃபுல் பவர் பண்ணி பிசியில் இருக்க 66 ஏபியில் 11ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஏபியில் 11ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா எந்த மாதிரி லிங்க் ஆகிட்டு வருதுன்னு? அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் ஏபியில் இருக்கிற 11 கழித்து என்ன பண்ணியிருக்கான் அங்கே பாருங்கள் 01ன்னு வச்சுருக்கான்.
புரியுதுங்களா? இந்த 11 எடுத்து என்ன பண்ணிட்டான், சைபர் 1 வச்சுருக்கான். எல்லா வருஷம் பாருங்கள், அதை டிக் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது இந்த ப்ளூ பாக்ஸில் என்னங்க இருக்குது, சைபர் 14ன்னு இருக்குது. அப்போ இந்த சைபர் 14 இப்போ பிசி மட்டும் பாருங்கள், பிசி இங்கே என்ன இருக்குது 14, அந்த பிசி 14 உன்னை கூட்டினா என்னங்க 15, அந்த 15 எடுத்து என்ன பண்ணியிருக்கான், திருப்பி என்ன பண்ணியிருக்கான் 51 அடுத்த வருஷம் வச்சுருக்கான். புரியுதுங்களா? 51 ஃபுல்லாகவே ஏ போர்டை பாருங்கள், ஏ போர்டு சைபருக்கு 5 பவர் பண்ணி அந்த 41 51 திருப்பி வச்சு, அந்த 14 51 திருப்பி வச்சுட்டான். அதாவது 3 நம்பரையுமே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கான்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் 551ன்னு அந்த பாக்ஸ் முன்னாடி வருஷம் அடிச்சிருக்காங்க. அந்த பாருங்கள் 51க்கு 55க்கு ஃபுல் பவர் பண்ணி 00 இறக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டான், போன வருஷம் கூட்டி வச்சான், இந்த வருஷம் பண்ணியிருக்கான் 51 கழித்து 50 திருப்பி, புரியுதுங்களா, சைபர் 5ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா? 55க்கு ஃபுல் பவர் பண்ணி சைபரை வச்சுருக்கான். அது மாதிரி பேஸ் 1 51 கழிச்சு என்ன பண்ணியிருக்கான், திருப்பி 50 சைபர் 5ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா? எந்த மாதிரி லிங்க் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதுலேயும் பாருங்கள் 3 நம்பருமே அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கான்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் மாற்றி வைப்போமா? இப்போது 418ன்னு இருக்குது. இதோட ஒரு பேட்டர்னை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதோட ஒரு பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 418 வச்சு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த 41 ஏபியில் இருக்குது. அதை பாருங்கள், அதை ஒன்றை கழித்து நீங்கள் பாருங்கள், கழிச்சாவே பார்த்தீங்கன்னா திருப்புவோம். கழிச்சாவே 40ன்னு ஏபியில் வைக்காமல் திருப்பி 40ன்னு சொல்லி சைபர் 4 திருப்பி வச்சுருக்கோம். அப்போது 418 ஓவராலாக பார்த்தோன்னா 418 ஒன்றை கழிச்சா என்னங்க 408. அந்த 408 என்ன பண்ணிட்டான், பாக்ஸை மட்டும் அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அடுத்த வருஷம். அப்போ இதுலேயுமே என்னங்க 3 நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கான். புரியுதுங்களா? நான் ஏன் சொல்கிறேன், எந்த அளவுக்கு அவன் எடுத்துகிட்டு வரான்னு தெரியுதுங்களா? ஸோ அடுத்தது இங்கே என்னங்க ரிசல்ட் இருக்குது, சைபர் 48 இருக்குது. அப்போ அந்த சைபர் 48 பிசியில் பாருங்கள் 48 இல்லைங்களா, பிசியில் 48, அந்த 48 எடுத்து என்ன பண்ணிட்டா ஏபியில் 47ன்னு வச்சுருக்கான். அப்போது நமக்கு இந்த வருஷமும் என்ன இருக்குது, 2 நம்பரும் லிங்க் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 473 இருக்குங்க, 473 இருக்குது. அப்போ அந்த 473 இப்போ பாருங்கள், அந்த 73 பிசியில் என்ன இருக்குது 73. அப்போ 73 குறைச்சா என்னங்க 72 இல்லைங்களா, 73 குறைச்சா 72. அந்த 72 தான் திருப்பி என்ன பண்ணியிருக்கான் 27 வச்சுருக்கான். புரியுதுங்களா? எப்பவுமே பாருங்கள், உனக்கு குறைச்சா என்ன பண்ணுறான், திருப்புறான். திருப்பி அது ஏபிக்கு தான் கொண்டு வரான். பிசியில் திருப்பினா ஏபிக்கும், ஏபியில் திருப்பினா பிசிக்கும் மாறி மாறி மாறி. புரியுதுங்களா? லைன் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது 73 திருப்பி 37 வச்சு 27 திருப்பி வச்சுருக்கான். அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள், அப்போ 270ன்னு இங்கே இருக்குது. அப்போது என்ன பண்ணியிருக்கான், ஏவில் 2 சியில் சைபர் இல்லைங்களா, அந்த 2 ஏசியை எடுத்து இல்லைங்களா பவர் பண்ணி 25 இல்லைங்களா, சைபர் பவர் பண்ண 25, அந்த 25 மறுபடியும் திருப்பி என்ன பண்ணியிருக்கான் ஏபியில் 52ன்னு வச்சுருக்கான். புரியுதா? சி போர்டில் சைபருக்கு 5, ஏ போர்டில் 2, திருப்பி என்ன பண்ணியிருக்கான் 52ன்னு வச்சுருக்கான். புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். புரியுதுங்களா? அப்போ 2024 524 அடிச்சிருக்காங்க. அப்போ 524 அடிச்சிருக்கான். அப்போது போன வருஷம் 25க்கு என்னங்க வந்திருக்கு. அப்போ இந்த 24க்கு இருக்கிற லிங்க் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இங்கே பாருங்கள், 24 ஒன்று கரைச்சா என்னங்க 23ங்க, அந்த 3க்கு பவர் என்னங்க 8ங்க. புரியுதுங்களா? அதை ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? 828ன்னு எடுத்துன்னு பண்ணிட்டான். அதாவது போன வருஷம் 828ன்னு எடுத்து வச்சுட்டான். அப்போ புரியுதுங்களா? எந்த மாதிரி லிங்க் ஆகிட்டு ஒரு வருஷமாவது மிஸ் ஆச்சான்னு பாருங்கள். இதோட ஒரு பேட்டர்ன் முடிஞ்சுது, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் பேட்டர்ன் ஒரே மாதிரி பேஸில் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு எதை பேஸ் பண்ணி அடிக்கணும், இந்த 28 தாங்க பேஸ் பண்ணி அடிக்கணும். 88 28 நான் கூட்டியே கழிச்சு வைக்கணும். கூட்டி வச்சா என்ன பண்ணுவான், கழிச்சு வச்சா என்ன பண்ணுவான், 28 நான் கூட்டி வச்சா 29, அதை திருப்பி 92 வைக்க சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இருக்குது. இல்லை பவர் பண்ணால் என்னங்க, பவர் பண்ணால் 32 இல்லைங்களா, இன்னொன்று சொல்லவா 73, இதெல்லாம் பவர் பண்ணால் திருப்பி 37 வைக்கவும் சான்ஸ் இருக்குது. 82 திருப்பி 72 ஏபியில் வைக்கவும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதையும் வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். 2 லைன் நான் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கேன். நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர் எடுத்து பாருங்கள். ஓகேவா?
இப்போது இந்த நம்பர் பாருங்கள், ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் அதான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 4994 இந்த ஃபேமிலி வச்சு தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நான் மெம்பர்ஷிப்பில் 4 நம்பர் மார்க் பண்ணி தருவேன். கண்டிப்பாக நம்ம உட்காந்துரும். நாளைக்கு நல்ல சான்ஸாகவே இருக்குது. அதே மாதிரி போர்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு கால்குலேஷன் இவ்வளோ தான். பட் கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு லாஸ்ட் மினிட்ல அப்டேட் வரும். அந்த நம்பர் முக்கியமான நம்பர் எல்லாம் மெம்பர்ஷிப்பில் நான் லாஸ்ட் மினிட் கொடுப்பேன். உங்களுக்கே தெரியும், சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு, அதே மாதிரி கடைசி நம்பர் 3 நம்பர். இவ்வளோ நம்பர்ஸ் வேண்டாம், ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொடு, ஏபிபிசிஎஸ்சி மட்டும் தனியாக பிரித்து கொடு, சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்கிரேட் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு. பட் நீங்கள் கோல்டன் மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணும்போது அது ஏதாவது சம்டைம்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லி வந்துச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கேப் விட்டு பண்ணி பாருங்கள். கோல்டன் மெம்பர்ஷிப்பில் அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது எங்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் எங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கால் சப்போர்ட்டும் இருக்குது. எல்லா சப்போர்ட்டும் முக்கியமான நம்பர் எல்லாமே ஈஸியாக உங்களோட ஷேர் பண்ண முடியும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் என்னோட கணிப்பு. தேங்க்யூ.